தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம் வெங்கடேசன் சார் புக்கில் 15வது டெஸ்ட் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி 2001 2006 வரை. இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மெட்டீரியல் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த பகுதிக்கான மெட்டீரியல் ஷேர் பண்ணிட்டோம். இந்த ஆன்சருக்கு வந்து இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை கிளிக் பண்ணாலே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வீடியோ வந்து ப்ளே ஆகும் ஃப்யூச்சரில். சரிங்களா? சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க 50 கேள்விகள் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி பெற்ற வெற்றியின் முக்கியத்துவம் என்ன? மொத்தம் 196 இடங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்தது. அந்த டைமில் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக கருதப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஜெயலலிதா 2001 மே 14 அன்று பதவியேற்றார். அமைச்சரவை 5 நாட்களில் விரிவுபடுத்தப்பட்டது. மொத்தம் 25 அமைச்சர்கள் இருந்தன. சரிங்களா? இங்கே 15 கொடுத்ததால இது வந்து தவறு. காளிமுத்து சபாநாயகராக இருந்தார். அப்போ எல்லாமே சரி, 3 மட்டும் தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கூற்று, ஜெயலலிதாவின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. காரணம், அவர் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டார். இது சரிதான். அவருடைய மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன. அவர் மொத்தம் 4 தொகுதிகளில் போட்டியிட்டிருப்பார். ஆனால் ஆஸ் பர் லா படி 2 தொகுதிகளில் தான் போட்டியிட முடியும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு விவசாயி. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். 2001 ஜெயலலிதா அவர்கள் பதவி விலகிய பின் இவர் வந்து முதலமைச்சராக பதவி வகித்திருப்பார். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 1 2 3 சரி. ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் 2002 நடந்தது. இது சரிதான். வைகை சேகர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து திமுக சார்பாக இவர் போட்டியிட்டார் என்பது சரிதான். ஜெயலலிதா வெற்றி பெற்றார். இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஜெயலலிதா பதவி விலகிய ஆண்டு, இந்த 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டதால் பதவி விலக நேர்ந்தது. அப்போ எப்போ விலகினாங்க அப்படின்னா 2001 செப்டம்பர் 21 அன்று பதவி விலகினாங்க. ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்ற தேதி என்ன? 2002 மார்ச் 2ஆம் தேதி. மறுபடியும் அவங்க ஜெயிச்சு பதவியில் வந்திருப்பாங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். 1924 காவிரி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இது சரிதான். அது 100 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாக இருந்தது என்பது தவறு. இது வந்து 50 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. 1974 புதுப்பிக்கப்பட வேண்டும். இதுவும் சரிதான். கர்நாடகம் மறுத்தது. இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து தவறானது கேட்டதால 2 மட்டும் தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கூற்று, காவிரி நீர் பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக மாறியது. இது சரிதான். காரணம் பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள் நீர் பகிர்வில் ஒப்புக்கொள்ளவில்லை. இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 2002 தகவல் தொழில்நுட்ப கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன? முதலீட்டை ஈர்த்தல் என்பது 2002 தகவல் தொழில்நுட்ப கொள்கையின் முக்கிய நோக்கம். கவர்னன்ஸ் பற்றி சரியான கூற்றுகள் எவை? அரசு சேவைகள் டிஜிட்டல் முறையில் வழங்கப்பட்டது. இது சரிதான். 10 துறைகள் தேர்வு செய்யப்பட்டன. இதுவும் சரிதான். ஆர்டிஓ இதில் 1. இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. புதிய தொழில் கொள்கை 2003 அறிவிக்கப்பட்டது. இது சரிதான். உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் முக்கிய அம்சம். ஆமாம், இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து உள்கட்டமைப்பு மேம்பாடு தான். கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டது என்பது தவறு. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. ஸோ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 தான் சரி. நமது கிராமம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட தேதி என்ன? 2004 ஆகஸ்ட் 14 அன்று நமது கிராமம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நமது கிராமம் திட்டம் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இது நகர வளர்ச்சி திட்டம் என்பது தவறு. இது ஒரு கிராம வளர்ச்சி திட்டம். 2004 அறிமுகப்படுத்தப்பட்டது. கிராமங்களை மையமாக கொண்டது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியது. மற்ற அனைத்தும் சரி. 1 மட்டும் தவறாக உள்ளதால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சுனாமி நிவாரணத்திற்கு தமிழக அரசு ஒதுக்கிய தொகை எவ்வளவுனா 2000 கோடி ஒதுக்கப்பட்டது. சுனாமி நிவாரணத்திற்காக. பொறுத்துக, வீராண திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர், வீராண குடிநீர் திட்டம் அறிமுகப்படுத்தியவர் அண்ணா அவர்கள், மீண்டும் அறிமுகம் செய்தவர் ஜெயலலிதா அவர்கள். 2ம் சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ.
பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. வீராணம் திட்டம் அறிவிப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2003. வீராணம் திட்டம் நிறைவேற்றப்பட்டது 2004. சுனாமி ஏற்பட்டது 2004 டிசம்பரில். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2, 1, 3 என்பது சரியான பதில். 2005-2006 பட்ஜெட்டின் இலக்குகள் என்ன? பொருளாதார வளர்ச்சி அடைவது, ஏழை மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, ரெவென்யூ சர்ப்ளஸ் அடைதல். இது மூணுமே 2005-2006 ஆண்டு பட்ஜெட்டின் முக்கிய இலக்குகளாக இருந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கூற்று சுய உதவி குழுக்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு உதவின. காரணம் பெண்களுக்கு கடன் வழங்கப்பட்டது. இரண்டும் சரி. சரியான விளக்கம் என்பது சரியான பதில். சுய உதவி குழுக்கள் பற்றி தவறான கூற்று எது? பெண்களுக்கு உதவி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது சரிதான். சேமிப்பு பழக்கம் உருவாக்கியது சரிதான். வேலை வாய்ப்பை குறைத்தது என்பது தவறு. வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டது. தொழில் பயிற்சி அளித்தது, இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் வந்து தவறான கூற்று கேட்டதால் 3 மட்டும் தவறு. சி. 2005 தமிழ்நாடு வரி வருவாயில் இந்தியாவில் எந்த இடத்தில் இருந்ததுன்னா 4வது இடத்தில் இருந்தது. தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கியவர் விஜயகாந்த் அவர்கள். மதிமுக பற்றி சரியான கூற்றுகள் இவை. 1993 தொடங்கப்பட்டது. வைகோ தொடங்கினார். திமுகவிலிருந்து பிரிந்து சென்றது. இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கூற்று வைகோ நடைபயணம் மேற்கொண்டார். மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த இவ்வாறு மேற்கொண்டார் என்பது சரிதான். எங்கிருந்து எங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் மேற்கொண்டார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மதிமுக அமைப்பு குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதனுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், தலைவர் செஞ்சி ராமச்சந்திரன், பொருளாளராக இருந்தவர் எம் கண்ணப்பன். இதனுடைய தலைவர் கருணாநிதி என்பது தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தலைவர் செஞ்சி ராமச்சந்திரன் தான் சரியான பதில். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தமிழ்நாடு 2000-2001 தனிநபர் சராசரி வருமானம் 31,229 ரூபாயாக இருந்தது பெர் இயருக்கு. சரிங்களா? இது வந்து ஆன்சர் வந்து சரி. சி. நமது கிராமம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? கிராம வளர்ச்சி அடைதல் தான் நமது கிராமம் திட்டத்தின் முக்கிய நோக்கம். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. தொழில் கொள்கை 2003 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சுனாமி வந்து 2004 டிசம்பரில் வந்துச்சு. நமது கிராமம் திட்டம் 2004 ஆகஸ்ட் 14. ஸோ ஆன்சர் வந்து 1, 3, 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சுனாமி தாக்கத்தால் எத்தனை பேர் உயிரிழந்தனர்? தமிழ்நாட்டில் 8000 பேர் உயிரிழந்தாங்க. இ கவர்னன்ஸ் பற்றி தவறான கூற்று எது? டிஜிட்டல் சேவைகளை அளிப்பது முக்கியமான நோக்கம். 10 துறைகள் தேர்வு செய்யப்பட்டது. காகித முறை மட்டும் என்பது தவறு. காகித முறை நீக்கப்பட்டு டிஜிட்டல் முறை கொண்டு வரப்பட்டது. நிர்வாகத்திறன் உயர்ந்து ஏற்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து தவறு கேட்டதால் ஆப்ஷன் சி மட்டும் தவறு. புதிய தொழில் கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2003 ஆண்டு. வீராணம் திட்டம் பற்றி தவறான கூற்று. அண்ணா தொடங்கினார். ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் தொடங்கினார். 2004 நிறைவேற்றப்பட்டது. கைவிடப்படவில்லை என்பது தவறு. பிற்காலத்தில் கருணாநிதி அவர்களால் கைவிடப்பட்ட திட்டம் இது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தவறான கூற்று ஆப்ஷன் வந்து டி. 2001 தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகராக இருந்தவர் காளிமுத்து அவர்கள். ஜெயலலிதா சட்ட ரீதியான பிரச்சனையால் பதவி விலகிய முக்கியமான காரணம். 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டது தான் இவங்க பதவி விலக முக்கியமான காரணம். 2002 ஆண்டிப்பட்டி தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா எதிர்த்து போட்டியிட்டவர் யார்? திமுக சார்பாக வைகை சேகர் அவர்கள் போட்டியிட்டார். 2002 ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் ஜெயலலிதா பெற்ற வெற்றி வாக்கு வித்தியாசம் எவ்வளவுனா 41,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2002 தகவல் தொழில்நுட்ப கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன? முதலீட்டாளர்களை ஈர்த்தல், அப்புறம் வேலை வாய்ப்பை கொடுத்தல். இரண்டுமே முக்கியமான நோக்கம். இங்கே முதலீட்டாளர்களை ஈர்த்தல் ஆப்ஷனில் இருக்கிறதுனால இதுதான் சரியான பதில். காவிரி நடுவர் மன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1989. காவிரி நடுவர் மன்றம் தனது தீர்ப்பை எந்த ஆண்டு வழங்கியதுன்னா 1991 ஆண்டு வழங்கியது. 2002 கர்நாடக மாநில முதலமைச்சராக இருந்து காவிரி நீர் வழங்க மறுத்தவர் யார்? எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் மறுத்தார். ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? 1992 ஆண்டில் உருவாக்கப்பட்டது.
ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தில் கீழ்கண்டவற்றில் எது அடங்காது? உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி, இந்த மூணும் ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வரும். பாதுகாப்பு படைக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கல்வி மேம்பாட்டிற்காக எந்த திட்டம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது? சர்வ சிக்ஷா அபியான். இந்த திட்டம் தான் கல்வி மேம்பாட்டிற்காக முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2002 தகவல் தொழில்நுட்ப கொள்கையின் ஒரு முக்கிய நோக்கம் என்ன? வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல் தான் இந்த தகவல் தொழில்நுட்ப கொள்கையின் ஒரு முக்கிய நோக்கம். 2003 புதிய தொழில் கொள்கையின் முக்கிய நோக்கம் முதலீட்டாளர்களை அதிகரித்தல். இதுதான் 2003 புதிய தொழில் கொள்கையின் முக்கிய நோக்கம். புதிய தொழில் கொள்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்ட துறைகளில் எது அடங்கும்? நெடுஞ்சாலை மேம்பாடு என்பது சரியான பதில். நமது கிராமம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா, முழுமையான கிராம வளர்ச்சி என்பது இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். நமது கிராமம் திட்டத்திற்காக 2004-2005 பட்ஜெட்டில் எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டது? 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. சுனாமி நிவாரணத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சேவிங்ஸ் கம் ரிலீஃப் ஸ்கீம் எந்த மக்களுக்கு பயனளித்ததுன்னா, முக்கியமாக மீனவர்களுக்கு பயனளித்தது. வீராணம் குடிநீர் திட்டம் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? அறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டது. தேங்க்யூ. 50 கேள்விகள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாப்பிக்கான மெட்டீரியல் ப்ளஸ் இந்த பிடிஎஃப் ஆன்சர் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.